நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயே, மீனாட்சி லூஸ் ஆயிருச்சோ? கண்ட மணிக்கா சிரிச்சிட்டு இருக்காப்லையே. சரித்யா. மீனாட்சியே, ஐயோ மாரியத்தா. மீனாட்சி, ஹலோ மிஸ் மீனாட்சி. வாடி மைனா. ஐயோ, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. அத்த மகமை நீதானே காப்பா. ஏய், என்னடி எதுவும் பேச மாட்டேங்கற? ஒரு நிமிஷம் கால் இருக்கானு காமி. எதுக்குடி? காட்டுன்னு சொல்றோம்ல. அச்சி பாரு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னடி நிம்மதி? நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு அக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தல, எங்க நம்ம பிள்ளைக்கு பேய் புடிச்சிச்சோன்னு பயந்துட்டேன் தான் நானு. அடச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆத்தா சிரிக்காதா ஆத்தா. எதுக்கு பிள்ளை சிரிச்சிட்டு இருக்க? இல்ல மைனா, வாழ்க்கையில பெரிய காமெடி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. காமெடியா? என்ன காமெடி? அந்த சரவண என்ன கலாய்க்கணும், என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு தினம் தினம் அவனே ஏமாந்து போயிட்டு இருக்கான். ஏமாத்துற நினைச்சு அவனே ஏமாத்திட்டு இருக்காளா? கேக்கவே சூப்பரா இருக்கு. இருக்குல்ல, மேல கேளு. நீ சொல்லு. சரவண என் காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கான். எப்படி செக் பண்ண போறாரா? வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், காதல்ல எத்தனை தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு சரவணன் தான் முக்கியம், வேற யாரும் எதுவும் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லணுமா? ஓ, அதாவது இந்த ஊட்டார் பெற்றோரை விட மணவாளனே மங்கையின் பாக்கியம், கணவனே கண்கண்ட தெய்வம், அப்படிதான் சொல்லணும். அதானே? ஐயோ ஐயோ ஐயோ, என் கற்பூரண்டி. தேங்க்யூ மீனாட்சி. இத பாரு, அதுக்காக என் தாத்தா கிட்ட போய் ஒரு நாடகத்தை போடணும்னு ஹெல்ப் கேட்டிருக்கான். நாடகம் பேரு சரவண மீனாட்சி. ரொம்ப முக்கியம். சாரி சாரி சாரி, மேல சொல்லு. அவன் என் தாத்தா கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு நான் உங்க பேரனா நடிக்கிறேன், அதாவது கனடால இருக்கிற என் அத்தை மீனாட்சியோட பையனா நடிக்கிறேன்னு ஹெல்ப் கேட்டிருக்கான். அடி எலவே, உங்க அத்தை பையனு தெரிஞ்சா உங்க அப்பா வெட்டில போட்டுருவாரு. அது உனக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு தெரியலையே. சரி, எதுக்கு உங்க அத்தை பையனா நடிக்கணுமாமா? அப்படி கேளுடி, இது கேள்வி. சரவண என் அத்தை மகன்னு எனக்கு தெரிஞ்சா நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு அவன் பாக்கணுமா? ஓ, என்ன முடிவெடுக்கிறத பாக்கணுமா? நீ யார் மகனா வேணா இருந்துட்டு போ, எனக்கு நீயும் நம்ம காதல் மட்டும்தான் முக்கியம் சரவணான்னு சொல்ல போறனா, இல்ல என் அப்பாவோட வீம்பு தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம், நீ எனக்கு வேணான்னு சொல்ல போறனான்னு பாத்துட்டு அதுல என் காதலோட ஆழத்தை செக் பண்ணுவாராம். ஓ, இதான் அடிமட்டம் வரையும் போய் அலசுறதோ? இப்ப வந்து காதல் பெருசா இல்ல உங்க வீட்டு வீம்பு பெருசா, இதானே டாபிக்கே? அதேதான். புதுசு புதுசா என்னத்தை தான் யோசிக்கிறாங்களோ, கன்றாவி புடிச்சவங்க. சரி, இந்த நாடக விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? என்கிட்ட என் தாத்தா வந்து உடனே சொல்லிட்டாரு. சொல்லணும்ல, சொல்லி ஆனும்ல. சொந்த பேத்தியை ஏமாத்த யாருக்கு மனசு வரும்? கரெக்ட் தான். அதான் என்கிட்ட உண்மையை சொல்லி சரவணனுக்கு தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்படி போடு மீனாட்சி, சூப்பர்ல. இப்ப எனக்கு உண்மை தெரியுங்கிறது தெரியாமலே அந்த சரவண என்கிட்ட அத்தை பையனா நடிச்சிட்டு இருக்கான். சரியா லூசு கேளப்பையில இருப்பா போல இருக்கு ஆளு. அதை விடு மைனா, நான் உன் அத்தை மகன் தான் அவன் சொன்னதும் நான் பரவாயில்ல இருந்துட்டு போன சொன்னா, அப்ப அவன் முகத்தை பாக்கணுமே. பல்பானதா பல்பே, பல்பானதா பல்பே, அப்படிதானே? அதேதான். அதை விடு மைனா, இதுல இன்னொரு பெரிய காமெடி இருக்கு. அது என்ன காமெடி? எப்படியும் அந்த விஷயத்தை தெரிஞ்ச வேட்டையன் சரவணனை போட்டு கொடுக்க என்கிட்டயே வந்தான். ரைட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், படப்போ போன்னு சொன்னேன் பாரு. அவன் முகம் அப்படியே பீஸ் போயிருக்கவே. அவன் முகம் மட்டும் இல்ல, மொத்தமா ஃபியூஸ் போயிடுச்சு. மொத்தமா போச்சா? சூப்பர் மீனாட்சி. அப்ப இனிமே வெறும் வேட்டை இல்ல, ஃபியூஸ் போல வேட்டை. ஐயோ சூப்பர் மீனாட்சி. ஐயோ ஐயோ அப்பா. ஐயோ ஏன் மீனாட்சி, ஒருவேளை சரவணன் உண்மையிலேயே உங்க அத்தை பையனா என்ன பண்ணுவ? அதுக்கு எப்படி
இப்படி கேப் போடாம 3 தடவை திரும்புற? சரவணன் நிஜமாவே என் அத்தை மகனா இருந்தா இத்தனை நாளா என்னையும் அப்பாவையும் ஏமாத்தினதுக்காக அவனை கொன்னுடுவேன். அவனை கொன்னுடுவேன். அவனை கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாகாத பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை. பாடுறதான் பாடுற, ஒரு நல்ல பாட்டா பாடினா ஹாப்பியா வேலை செய்யலாம்ல. மூடுக்கு தகுந்த மாதிரி தான் பாட்டு பாடுவேன். பாடா, நீ என்னத்தவனா பாடி தோல. ஹாப்பியா இருந்தா ஹாப்பி சாங் பாட மாட்டோமா? வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றோம். ஏய், பெரிய பெல்லியோட இருக்கிறவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா ஒல்லி பெல்லி ஆகலாம். ஆனா என்ன மாதிரி ஏற்கனவே ஒல்லியா இருக்கிறவன் இப்படி இறங்கி வேலை பார்த்தா ஒல்லி பள்ளியா தானே ஆகணும். டேய், மொட்டை வெயில் ஏற்கனவே மண்டை காயுது, கொஞ்சம் பேசாம வேலையை பாடுறா. ஆமா மாப்ள, தங்கச்சியோட நிச்சய வேலை பார்க்காம இங்க வந்து வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அதையும் பார்க்கணும் சாயந்தரத்துக்கு மேல. அதையுமா? வைத்தி, சிஸ்டர் சூப்பர் செட்டப்போட வருதுடா. என்னடா செட்டப்பு? ஹேய், சொருகுண்டு போற புள்ள அந்த சும்மா அட இறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. வாய் சூர்யா, என்ன விஷயம்? கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் சொல்லல. சரி டக்ளஸ், நீ வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து. ஏங்க டக்ளஸ் அண்ணனும் சாப்பிட வரட்டுமே? ஐயோ, அவன் வீட்டு சாப்பாடை தாண்டி வெளியில சாப்பிட மாட்டான் ஐஸ்வர்யா. ஓ அப்படியா? ஏய், நான் வீட்டு சாப்பாடை தாண்டி வெளிய எங்கேயும் சாப்பிட மாட்டேன். ஆமாண்டா. போடா போடா. சரி மாப்ள, நீ அப்படியே வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துரு, நான் வரேன். போடா டேய், போடா. நீலாம் நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. பாய். போயிடு. சோதனை மேல் சோதனை போதுமடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ ஸ்பெஷல் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு வீட்ல நான் தாங்க சமைச்சேன். என் சமையலை சாப்பிட்டுட்டு அங்கம்மா ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க. அதான் உங்களுக்கு கொண்டு வரலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, அது என்ன இன்னொரு பைய? அப்பா உங்களுக்காக சட்டை வாங்கிட்டு வந்தார் வைத்தி, அதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. ஆட பாடுறா, இன்னைக்கு என்ன மாமனாரும் பொண்டாட்டி இந்த அஸ்தாஸ் தரீங்க? ஆடா, செம்ம செலக்ஷன் ஐஸ். பரவாயில்லையே, எங்க மாமனார் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்காரு. எங்க அப்பா கூட எனக்கு இந்த அளவுக்கு சூப்பரா செலக்ட் பண்ணதே கிடையாது. ஊருக்கு எங்க மாமா எப்படியோ, ஆனா எனக்கு அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு, சரியா? சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. தினமும் பசிக்கிற வயிறு தான், ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூடுதலாவே பசிக்குது. சாப்பிடுங்க. ஆஹா, சூப்பர் ஐஸ். ஏய், நிஜமா சொல்லு, இந்த சாப்பாடு நீ தான் சமைச்சியா? ஏன்? டேஸ்ட் அழுது ஐஸ். உன் கை கொஞ்சம் நீட்டேன். எதுக்கு? குடு சொல்றேன். பின்னிட்ட போ. இப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் குண்டாகி ஒலிபலிக்கு போக வேண்டியதான். எனக்கு ஒரு துடுப்பு சீட்டு கிடைச்சிருக்கு பாண்டி. அதை பயன்படுத்தி நான் எப்படி அந்த சரவணனை தூக்கிட்டு உன்னை மீனாட்சிக்கு மாப்பிள்ளையா உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாரு பாண்டி. வைத்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? இல்ல வேண்டாம், தேவையில்லாத குழப்பம்தான் வரும். என்ன ஐஸ், என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, மீனாட்சிக்கு எப்ப நிச்சயதார்த்தம்? இன்னும் 4-5 நாள் இருக்கு.
ஆணி கடைசியில முகூர்த்தம். ஏன் நிச்சயம் பண்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா கல்யாணமே பண்ணிடலாம்ல. ஏன் அப்படி சொல்ற? சும்மா தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏன்னு கரெக்டா சொல்லு. மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சாதானே நம்ம கல்யாணம் நடக்கும், அதுக்கு தான். ஓ, நீ அப்படி வரியா? புரியுது புரியுது. மீனாட்சி நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும் வைத்தி. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். இது நீ எனக்கு சொல்லணுமா? நான் பாத்துக்க மாட்டேனா? இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் ஐஸ்வர்யா. சரி இந்தா. என்ன? அட ஆ சொல்லு. அட எனக்கு வேணாம். பாத்தியா, சாப்பிடுன்னு சொல்றேன்ல, இந்தா. கொடுங்க, நானும் உங்களுக்கு கூட்டி விடுறேன். எப்படி இருக்கு? சூப்பர். ஏங்க, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்படி என்னங்க மாஞ்சி மாஞ்சி எழுதிட்டு இருக்கீங்க? உம்மா உம்முனா என்னன்னு பதில் சொல்லுங்க. சௌந்தர்யா நல்ல வேலைக்காரன், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முன்னாடியே நல்லா யோசிச்சு எதை எதை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு திட்டம் போட்டு வேலை செய்வான். அதைத்தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன வேலை இருக்கு? எதை செய்யறதுக்கு இப்படி எழுதி வச்சு திட்டம் போடுறீங்க? என்ன வேலை இருக்கா? அது சரி. இதுதான் பொறுப்புள்ளவங்களுக்கும் பொறுப்புள்ளாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். யாரு? எனக்கு பொறுப்பு இல்லையா? தலைக்கு மேல மகளோட நிச்சயதார்த்த வேலையை வச்சுக்கிட்டு என்ன வேலை இருக்குன்னு கேக்குறேன். அப்புறம் நான் என்னத்த சொல்றது? என் மக நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்குன்னு கேக்குறியா? என்ன? காலையில 4 மணிக்கு அம்பாசமுத்திர வார சந்தையில பந்திக்கு தேவையான காய்கறிங்க மளிகை சாமான்லாம் வாங்கணும். திருநெல்வேலி பாய் கறிக்கடையில 12 வெள்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் வாடிப்பட்டி மேளம், அப்புறம் மதுரை ரிசர்வ் லைன் பேண்டு வாத்தியம், வீட்டுக்கு சீரியல் லைட்டு, மைக் செட்டு, அதுலயும் சிவாஜி, எம்ஜிஆர், டிஎம்எஸ், சுசிலா பாட்டு மட்டும் தான் போடணும். அப்புறம் மீனாட்சிக்கு நகை நட்டு எடுக்கணும், சிவகாசியில வேட்டு வாங்கணும், எல்லாருக்கும் பட்டு வேஷ்டி, பட்டு சேலை எல்லாம் வாங்கணும். இப்படி எல்லாத்தையும் எழுதி வச்சு பார்த்து பார்த்து வேலை செய்யறேன், தெரியும்ல? மலையா சொல்லுப்பா. ஏய் ஆமாப்பா, நாளைக்கு மத்தியானமே குழாயை கட்டி விட்டுரு. அப்புறம் 2-3 தெருவுலையும் கட்டி விட்டுருப்பா. இங்க பாரு, எடுத்த உடனே திருவிளையாடல் ஒளிச்சு தரத்தை போட்டு விட்டுரு. அப்புறம் சொன்னது மாதிரியே எம்ஜிஆர், சிவாஜி, டிஎம்எஸ், சுசிலா பாட்டு மட்டும்தான் போடணும், தெரியுதா? சரி, நீ வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க. வைக்கட்டுமா? சரிப்பா. சௌந்தர்யா, லாக்கர்ல மீனாட்சியோட நகை எவ்வளவு இருக்கும்? குறைஞ்சது 100 பவுன் இருக்குங்க. அது போதுமா இல்ல இன்னும் 50 பவுன் எடுப்போமா? நிச்சயத்துக்கு இது போதுங்க, மத்தத கல்யாணத்தப்ப பாத்துக்கலாம். சரி, அப்ப நகை வாங்குறது தள்ளி போகுது, இப்ப இல்ல. அப்புறம் நிச்சய சேலை மாப்பிள்ளை வீடு தானே வாங்கணும். இந்த விஷயத்துல நாம என்ன பண்றது? அது வேணும்னா அருணாச்சலத்தை வாங்கிட்டு வர சொல்லிடுவோமா? இல்லம்மா, வேணாம், அது சரியா வராது. சரி விடு, நம்ம மகதானே, சாஸ்திரத்தை பார்க்காம நாமளே வாங்கிடுவோம். சரிங்க. சக்தி எங்க இருக்கா? எதுக்குங்க? நிச்சயத்துக்கு இந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் சொல்லணும். அதுக்கு நாம இங்கே சொல்லலாமா இல்ல சென்னையில இருந்தே வர வைக்கலாமான்னு பாக்குறேன். அதுக்கு தான். ஏங்க, நிச்சயதார்த்தம் தானங்க, எதுக்கு இப்படி ஆடம்பரமா தடபுடலா பண்ணிக்கிட்டு? சும்மா நம்ம சிவன் கோயில வச்சு தட்டு மாத்திக்க கூடாதா? என்ன சௌந்தர்யா, நிச்சயம் தானேன்னு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க? இது என் ஒரே மகளோட கல்யாண நிச்சயதார்த்தம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஊரே பார்த்துருக்க கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா சிவன் கோயில வச்சு பாக்குவத்துல மாத்திக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம நம்ம வைத்தியோட நிச்சயதார்த்தம் யாருக்கும் சொல்லாம திடுதுப்புன்னு நடந்து போச்சு. அதனால இதையாவது ரொம்ப விமர்சையா செய்யறதுதானமா நியாயம்? அது இல்லங்க, சரவணா அப்பா அம்மா இல்லாம. அவங்க அப்பா அம்மா இல்லாதப்பதாமா விமர்சையா கொண்டாடணும். அப்பதான் நாளைக்கு போட்டோல பாக்குறப்ப பரவாயில்லையே, நிச்சயத்தை நல்லா பெருசா கௌரவமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது இல்லங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் தடை சொல்லாத, நான் பாத்துக்கிறேன்.
புரியுதா? ம். ம். ஆ. யாரு மகளோட நிச்சயத்தை சும்மா சிவன் கோயில வச்சு என்னம்மா பேசுற நீ? நிச்சயத்தை விமர்சையா கொண்டாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த நிச்சயம் நல்லபடியா நடந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதோ? ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை பயமுறுத்தலாம் எவ்வளவு ஆசாசியா வந்தேன் தெரியுமா? நீ என்னடானா நல்ல எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அந்த 4 முடிய சீவிக்கிட்டே இருக்க. சிரிக்காத பாரு. ஏய் லூசு, நீ பின்னாடி வரது எனக்கு தெரியாம இருந்தா தானே நான் பயப்படுவேன். எனக்கு தான் நல்லா தெரியுது, அப்புறம் எப்படி நான் பயப்படுவேன்? நான் பின்னாடி வரது உனக்கு எப்படி தெரியும்? ஐ நோமா. அதான் எப்படின்னு சொல்லு. இது என்ன பெரிய இது? உன் கொலுசு சத்தம் வச்சுதான். பொய் சொல்லாதடா, நான் இன்னைக்கு காலைல கொலுசே போடல. உன் பூ வாசத்தை வச்சு தெரியும், போதுமா? இந்த பூ வாசம் ஏன் மூக்குக்கே வரல, ஓ மூக்கு வரைக்கும் வருதாக்கும்? எனக்கு வருது மீனாட்சி, நம்பு. பாரு, திரும்ப திரும்ப போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. நான் வரத எப்படி ஒவ்வொரு தடவையும் இவ்ளோ கரெக்டா கண்டுபிடிக்கிற? ஏய் சிரிக்காம சொல்லுடா. நான் சொன்னா நீ வெக்கப்படுவ. அதெல்லாம் ஒண்ணும் வெக்கப்பட மாட்டேன், சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமா? உன் வாசத்தை வச்சுதான். என் வாசத்தை வச்சு எப்படி? வெக்கப்பட மாட்டேன்னு சொன்ன, இப்போ இவ்வளவு வெக்கப்படுற? நீ இப்படி ஒரு பதில் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ. ஆமா, இதெல்லாம் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? எது? சொல்லுடா. ஜோன் மழை பெய்யும் போது ஒரு மண் வாசனை வந்து தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஜீவனோட இருக்கும். கோவில் கருவறையில் சாமி கும்பிடும் போது உள்ளுக்குள்ள ஒரு வாசனை பூந்து உடம்பு மனசு ரெண்டுமே சுத்தம் பண்ணும் தெரியுமா? அந்த மாதிரி பரிசுத்தமா இருக்கும். உலகத்துல இருக்க அத்தனை பூவையும் ஒன்னா கலந்து அதுல இருந்து ஒரு வாசனை எடுத்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உன் வாசனை இருக்கும் மீனாட்சி. போதும் போதும் ஐஸ் வச்சது. நான் எதுக்கு உனக்கு ஐஸ் வைக்கணும்? ஐஸ்னா வைக்கலடி, நிஜமா தான் சொல்றேன். நிஜமா? நிஜமாடி. என்ன இன்னைக்கு ரொம்ப வெக்கப்பட வைக்கிற. சரி சரி, என்ன எதுக்கு கிளம்பி வர சொன்ன? நம்ம 2 பேரும் வெளியில போறோம். ஐயோ, அப்பா இருக்காங்க, விட மாட்டாங்க. அத்தையும் மாமாவும் உங்க பங்காளிகளை இன்வைட் பண்ண வெளியில போயிருக்காங்க, கரெக்ட் தானே? சாயங்காலம் தான் வருவாங்க. ஐ நோ. பாரா, எல்லாம் பக்காவா திட்ட போட்டு தான் ரெடியா இருக்கீங்க போல. யாயா, ஆஃப் கோர்ஸ். சரி, இப்ப நாம எங்க போறோம் அத முதல்ல சொல்லு. தாத்தா பாட்டி பார்க்க. தாத்தா பாட்டியா? லூசு, நம்ம தாத்தா பாட்டி பார்க்க போறோம்னு சொன்னேன். அது தெரியுது, இப்ப எதுக்கு திடீர்னு அங்கன்னு நான் கேக்குறேன். அவங்கள நம்ம எத்தனை தடவை போய் பார்த்திருக்கோம், ஆனா பேரம் பேத்தியா அவங்கள பார்த்ததே இல்லைல்ல.
அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. ஓஹோ. ஆமா மீனாட்சி, நான் தாத்தா பாட்டி கிட்ட உங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னு சொன்னதும் நீ கோவப்படல, நீ என்ன மாமா பையனை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஷபா, டிராமாவை ஆரம்பிச்சிட்டான்டா சாமி. என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் நம்ம 2 பேரும் பேரம் பேத்தியா போய் நம்ம தாத்தா பாட்டிய பாக்கணும்னு தோணுதுடா. சரி வா போலாம். நீ கீழே போ, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, நான் பைக் எடுத்து வெயிட் பண்றேன். சீக்கிரம் சரி வந்துரு. சரி சரி. தாத்தா, நாங்க 2 பேரும் அங்க வரோம். டிராமாவுக்கு ரெடியா இருங்க. உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்?